குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு இல்லைங்க, நல்லா சாப்பிட்லாம். சம்மந்தி வேறு பசிக்குதுன்னு புலம்பிட்டு கிடந்தாங்க. அவங்களும் இன்றைக்கி சாப்பாடு வச்சிடலாம். ஆனால் கடைசியாக தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றணும். வீட்டில் தேங்காய் எதுவும் இல்லையே. சரி, இன்புட்டு தென்னை மரம் இருக்குது, தேங்காய் எல்லாம் நல்லாவா இருக்கும். போய் இப்போ தேங்காய் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். குழம்பு அப்படியே தனியாக விட்டுட்டு போனால் நல்லா இருக்காதே. மல்லி எங்கே போனா? என்ன அத்தைக்கிட்ட பேச விடாமல் எதுக்கு இப்படி எடுத்துகிட்டு வர? ஆமாம், நல்லா பேசுவீங்களே. 5 நிமிஷத்தை 50 வாட்டி திட்டாங்க உங்களை. அது கூட தெரியாமல் இல்லத்தான் நல்லத்தான்ட்டு நின்றுகிட்டே இருக்கீங்க. அடி திட்டுனா திட்டிட்டு போட்டோண்டி. ஆனால் அம்புட்டு மாம்பழத்தையும் ஒத்த அடை சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகுறது? அந்த இடத்துல ஏதாவது ஒன்றுனா யார் பொறுப்பு? எக்கா என்னமோ ஆகிட்டு போகுதுக்கா. நீங்கள் சொன்னோன்னா அந்த கிளவி கேட்குதா? என்னமோ நீங்கள் பொறாமல் என்ன சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு கிடக்கு. நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு? சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டாட்டி போகுது. நம்ம வந்தோமா, ஜாலியாக ஊரில் 4 நாள் இருந்தோமா, கிளம்புனோமான்னு இருப்போம். அதாவது தலையெழுத்து அதோட இருந்தாலும் வயசானவங்கடி. உங்களுக்கு தெரியுது, அந்த கிழவிக்கு தெரியலையே. விடுங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம். சரி, அப்புறம் கடவுள் தான் காப்பாற்றணும். சரி வாங்க, அம்மா கருவேப்பிலை கேட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது. நம்ம இங்கேயே நின்றுட்டு இருக்கோம். அவங்க தனியாக சமைச்சிட்டு இருப்பாங்க. வாங்க வாங்க. ஏக்கா குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கேன். வாசம் எப்படி வருது பார்த்தீங்களா? ஆமாண்டி, வாசம் நல்லா கம்மன்னு வருது பற்றியா? அதான் எங்கள் அம்மா கைப்பக்குவோங்கிறது. இந்தாங்க கருவேப்பிலை. கொடு. இதை படிக்க எம்பிட்டு நேரம்? இல்லைம்மா, அத்தைக்கு மாம்பழம் கொடுத்துருந்தோம்மா, அதான் சத்த லேட் ஆகிட்டு. சரி. சம்மந்தி நல்லா சாப்பிட்டாங்களா? அதெல்லாம் என்ன, நல்லா சாப்பிட்டாங்க. நீ மாம்பழம் சாப்பிட்டியாம்மா? எங்கம்மா, மொத்த மாம்பழத்தையும் அந்த கிளவியே சாப்பிடுச்சு. எனக்கு எங்கே வச்சிச்சு? பரவாயில்ல, சம்மந்தி சாப்பிட்டு போட்டோம். நான் உனக்கு பூசை 2 மாம்பழம் பறிச்சு தரேன், நீ சாப்பிடு. சரிம்மா. சரி, நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து சமையலை பார்த்துக்கோங்க. ஒன்றும் வேலை கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி மட்டும் விடுங்க. நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஏம்மா எங்கம்மா போகிறேன்? ஒன்றும் இல்லடி, கடைசி அதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் இல்லை, நான் போய் தென்னை மரத்தில் ஒரு காய் தட்டி விட்டேன்னு வையேன், உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏம்மா இருமா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இல்லடி, நீ என்னைக்காவது ஒரு நாள் வர, நீ இங்கே ஏறு. எனக்கு இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. சட்டுப்பட்டுன்னு ஒரு காயை உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். சரி, நீ போயிட்டு வா. இங்கே நின்று பார்த்துக்குங்க. அம்மா மாம்பழம் மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேம்மா, வந்துடுறேன். அம்மா பார்த்தீங்களா எப்படி சிரிச்ச முகமாக இருக்காங்க? இவங்கள பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான்க்கா. ஆமாண்டி, அவங்க எப்போதுமே அப்படிதான் சிரிச்ச முகமாக தான் இருப்பாங்க. ஊரில் ஏதாவது நல்லது கெட்டதுனா கூட எங்கள் அப்பா இருக்கிறப்போ அதில் எங்கள் அம்மா கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. நல்ல காரியம் எல்லாத்துலையும் எங்கள் அம்மா தான் முன்ன நடத்துவாங்க. முக ராசி அப்படிக்கா. நம்ம வீட்டில் இன்னும் ஒரு கிளவி இருக்கே, எப்போ பாரு உருன்னுக்கிட்டே. என்ன குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், பேசினா குத்தம். சிச்சே, எனக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. மாமியாரை டிவோர்ஸ் பண்ணலான்னா முதல்ல நான் போய் டிவோர்ஸ் பண்ணுவேன். ஆமாம், நீ வேற ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு பேசாம இருடி. நம்ம எம்பிட்டு சீரியஸாக சொல்கிறோம், என்னக்கா காமெடி நினச்சிக்கிச்சு. ஒரு நாள் இது நடக்கதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நடக்கிற நீ பார்ப்போம். இந்த மரத்தில் நல்லா காய் இருக்குது, இதையே பறிச்சு விடுவோம். மரத்தில் ஏறி பறிச்சுவோமா? ஆமாம், அதான் சரி வரும். இந்த காய் நல்லா இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி மரத்தில் ஏறி குதிக்க முடியல, காலெலாம் கொஞ்சம் வலிக்குது. சட்டுப்படின்னு தேங்காய் உரிச்சு எடுத்துகிட்டு போனோம். சம்மந்தி பாவம் பசி தாங்க மாட்டாங்க. பரவாயில்ல, மாம்பழம் சும்மா சூப்பராக இருந்துச்சு. இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பதியம் போட்டால் கூட நல்ல மரம் முளைக்கும். நல்லா இப்படி இனிப்பாக காயை வருஷம் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. ஒரு தண்ணி கொடுக்க கூட இந்த வீட்டில் ஆள் இல்லை. இதுக்கும் நம்மளே போய் எடுத்து குடிக்கணும் போல. மல்லிகா என்ன சம்மந்தி வர மாதிரி கேட்கு? கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ, குடிக்க தண்ணி கேட்குறாங்க போல சம்மந்தி. நம்மளே கொண்டு போய் கொடுத்துருவோம். சம்மந்தி இந்தாங்க தண்ணி. கொடுங்க சம்மந்தி. மாம்பழம் சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்ததா? எல்லாம் நல்லா இருந்தது. சரி, இந்த தட்டை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன் வேணாம் சம்மந்தி, நானே எடுத்து போட்டுக்கிறேன். விடுங்க சம்மந்தி, இதெல்லாம் ஒரு விஷயமா? எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்க, நாங்கள் தானே கவனிக்கணும். வேணாம் சொன்னால் கேளுங்க சம்மந்தி. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட வந்துடலாம். சரி, பரவாயில்லையே. நம்ம சம்மதியாக பார்க்கல. நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க? நம்ம சாப்பிட்ட எச்சு தட்டை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. நம்மளே போய் தண்ணியை குடிச்சிருக்கலாம். தேங்காய் தேவையாச்சு, போதும். இந்த பாலை எடுத்து ஊற்றினா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இந்த தேங்காய் பாலை எடுத்து அப்படியே குடித்தா கூட வயிறு பண்ணலாம் ஆற்றும். சரி, நேரம் தான் நிறைய ஆகுது. போய் இந்த தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இல்லைக்கா இன்னும் வாங்க. நல்லா கிண்டி விட்டியா? கிண்டி விட்டேன், கருவேப்பிலையெல்லாம் போட்டேன். சரி, இந்த தேங்காய் பாலையை ஊற்றி ஒரு கிளறு. சரிம்மா, எல்லாத்தையும் ஊற்றிடுமா, அப்போ தான் சரியாக இருக்கும். சரிம்மா. கலக் ஆம்பிட்டு தான். இன்னும் 5 நிமிஷம் சோத்தை போட்டுடலாம். குழம்பு ரெடி ஆகிட்டு. ஆமாம்மா, மனம் நல்லா வருது.
கண்டிப்பாக எங்கள் அத்தைக்கு இந்த குழம்பு பிடிக்கும் பாருங்க. பிடிக்காம பின்ன யாரு இந்த வைதேகி வச்சதாச்சே பிடிக்காம போகுமா? ஆமாம்மா. நீங்கள் அப்போ சமைக்கிறப்பயே அக்கம் பக்கம்லாம் வந்து நம்மகிட்ட குழம்பு கடன் கேட்பாங்க. இன்னைக்கு அதை விட சூப்பராக வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏம்மா இல்லையா பின்ன? என் பொண்ணு வந்திருக்கா, என் பேத்தி வந்திருக்கு, சம்மந்தி அம்மா வேறு வந்திருக்காங்க. அப்போ பார்த்து தானே சமைக்கணும். என் பழக்கத்தை விட இன்னைக்கு ருசி தூக்கலாக தான் இருக்கும். நீ வேணா பாரு. சரிம்மா. சரி உமா எங்க? வாழை இலை பறிச்சுட்டு வரேன்னு போயிருக்காமா. எதுக்குமா அந்த பாப்பாக்கு அந்த சிரமங்க? அதுக்கு டவுனில் வளர்ந்த பிள்ளை வாழெல்லாம் பறிக்க தெரியுமா? ஏம்மா அவள் புளியமரத்தில் ஏறி புளியங்காவே பறிப்பாம்மா. அவளை நீ சாதாரணமாக நினைக்காத. அவளுக்கு இந்த வீட்டு வேலையில தான் வராது. இந்த மரம் ஏறுறது செடி ஏறுறதெல்லாம் நல்லா பண்ணுவாள். நீ வேணா பாரு. சட்டப்பட்டு வாழையிலே அறுத்துட்டு வராளா இல்லையான்னு. நல்லது. சரிம்மா நீ போய் சம்மந்தி அம்மாவை கூப்பிடு, சாப்பிட வர சொல்லு. சாப்பாடு எடுத்து வைக்க. சரிம்மா. போயிட்டு வா. சம்மந்தி அம்மா ரொம்ப நேரமாக பசியிலே இருக்காங்க. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. சரிம்மா நீங்கள் எல்லாம் எடுத்து வைங்க. நான் போய் அத்தையை கூட்டிட்டு வரேன், பிள்ளைகளே உட்கார வைக்க.